Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான க்ரீன் அண்ட் ஆரஞ்சு டோன் லைட்ரூம் ரீடச்சிங் நம்மளோட மொபைலில் அதுவும் ரொம்ப சிம்பிளாக எப்படி வேற லெவலில் எடிட் பண்ண போகிறத பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான வீடியோ. ஸோ முடிஞ்சளுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்தெந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் எந்தெந்த ஸ்டெப் வரும்னு சொல்லிட்டு கிளியராக புரியும். ஸோ முடிஞ்சளுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நான் கீழே ஒரு கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ண தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனை போட்டுருங்க. நம்ம சேனலில் எப்போலாம் ஒரு புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போஸ்டர்ஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ண உங்களுக்கு ஆசையாக இருந்தால் நம்ம சேனல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணும்போது எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஹிட் த லைக் பட்டன். நீங்கள் அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணும்போது அது ப்ளூ கலர் சேஞ்ச் ஆகிறத நான் பார்க்கணும். ஸோ மறக்காம அந்த லைக் பட்டனை எனக்காக கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க PicsArt அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஃபோட்டோ தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டூல்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் பிரைட்னஸை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸை கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு 6க்கு செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சமாக ஏற்றலாம். கரெக்டாக ஒரு வேல்யூ செட் பண்ணலாம். ஒரு 25க்கு செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கிளாரிட்டி கிளிக் பண்ணிவிட்டு கிளாரிட்டி ஃபுல்லாக வச்சிங்கன்னா உங்களுக்கு சின்ன டீட்டெயில்ஸ் கூட பக்காவே தெரியும். ஸோ நம்மளுக்கு அப்படி இருக்க தேவையில்ல, ஓரளவுக்கு இருந்தால் போதும். அதனால் கொஞ்சமாக கம்மி பண்ணி ஒரு 10க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு +100க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஹைலைட்டுன்னு இருக்கும். ஹைலைட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஹைலைட்டை கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஓகே, ஒரு +19க்கு செட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரேசர் ஐக்கான் இருக்கும். அது குட்டியாக இருக்கும். அந்த எரேசரை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே நிறைய விதமான ஆப்ஷன் இருக்கும். இதில் பேக்ரவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பேக்ரவுண்டு இதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக அந்த பர்சனை விட்டுட்டு அந்த பேக்ரவுண்டு மட்டும் பக்காவாக உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி கொடுத்துரும். இப்போ டிக் பண்ணிடலாம். இது பிஃபோர் டல்லாக இருந்த பேக்ரவுண்டு இது எவ்வளோ பிரைட்டான பேக்ரவுண்டாக மாறிடுதுன்னு பாருங்கள். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு ரீடச்சுன்னு இருக்கும். ரீடச் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸ்கின் டோனுன்னு இருக்கும். கரெக்டாக இங்கே இருக்க பாருங்கள், ஸ்கின் டோன். கரெக்டாக இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் ஆட்டோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விதமான கலர் இருக்கும். ஸோ அதில் ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணுங்கள். இந்த பர்சனுக்கு ஏற்ற கலர்னால் 1 2 3 4 4th கலர் நான் சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஆட்டோ கிளிக் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் கலரை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக அதோட கலர்ஸ் பேனலில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சனோட ஃபேஸுக்கு கொடுத்துரும். இப்போ நான் அதே டிஃப்ரெண்ட் கலர்லாம் சூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒரு பேனலை கிளிக் பண்ண அவரோட ஃபேஸு டிஃப்ரெண்ட்டாக மாறும். அதே நான் ஃபஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணால் ஓவர் வெயிட்டாக வந்துடும். பட் அது நல்லா இருக்காது. அவருக்கு ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலர் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுங்க. அதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு கலர் கொடுத்தீங்கன்னா உங்கள் மூஞ்சிக்கும் அந்த மூஞ்சிக்கு சம்மந்தமே இருக்காது. ஸோ பார்க்குறவங்க யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ யார் பார்க்குறாங்களோ அவங்கள பார்த்தா நீங்கள் தெரியாது, வேறு யாரோ மாதிரி தான் இருக்கும். ஸோ அது எடிட்டிங் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. நம்மளுக்கு அப்படி இருக்கக்கூடாது, நேச்சுரலாக இருக்கணும். ஸோ கொஞ்சமாக கலர் ஏற்றிக்கலாம். ஓகே, இப்போ டிக் பண்ணிடுறேன். இங்கேயும் டிக் பண்ணிடுறேன். இது பிஃபோர், அதாவது அந்த பர்சனோட ஸ்கின் டோனை மட்டும் பாருங்கள். இது பிஃபோர் ஆஃப்டர் இல்லைனா இது பாருங்கள். இது பிஃபோர் த ஸ்கின் டோன் டல்லாக இருந்து ஆஃப்டர் த ஸ்கின் டோன் அவரோட ரியல் ஸ்கின் டோனே கொஞ்சமாக நான் பூஸ்டப் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே பண்ணலை. ஓகே, நெக்ஸ்ட் மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு எஃப்எக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஃப்எக்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கலர்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் கலரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் இருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல கலரைஸ்ன்னு ஒரு ஃபில்டர் இருக்கா, அந்த ஃபில்டர் கிளிக் பண்ணுங்கள். அகைன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் யூஜ் மட்டும் கரெக்டாக கரெக்டாக 119 அந்த பாயிண்ட் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு மேலே இருக்க எரேசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இதில் கீழே நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் பேக்ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பேக்ரவுண்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பர்சனை விட்டுட்டு பேக்ரவுண்டு மட்டும் உங்களுக்கு பக்காக பெயிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். ரொம்ப சிம்பிளாக ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிட்டோம். பட் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா நம்ம லைட்ரூமில் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ சேவ் பண்ணிக்கலாம். லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ட்ரான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறேங்க.
நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட இருக்க லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட லைட்ரூம் அப்ளிகேஷன் இல்லைனா டோன்ட் வரி, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள். லேட்டஸ்ட் வெர்ஷன் லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே, லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிக்ஸார்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களா, இப்போது அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ப்ரீசெட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அதாவது கரெக்டாக வந்து இந்த ப்ரீசெட் லிங்க் தான் அது. ஸோ இந்த ப்ரீசெட் லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க, ஃப்ரீ தான். ஓகே, நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி காப்பி த செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஹீலிங் மாஸ்கிங் அதை மட்டும் டிக் பண்ணிவிட்டு மேலே டிக் பண்ணுறங்க. ஓகே, செட்டிங்ஸ் வந்து காப்பி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பிக்ஸார்ட்டில் இப்போ எடிட் பண்ணிங்களா ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த ஃபோட்டோ தான் வந்து நம்ம பிக்ஸார்ட்டில் எடிட் பண்ண ஃபோட்டோ. ஸோ மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேஸ்ட் த செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். பூம், இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். இன்னும் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயராக இருக்கும், அதாவது ப்ரொஃபைலுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்குன்னு இருக்கும். மேலே ஒரு பேசிக்குன்னு இருக்கா, கரெக்டாக இந்த இடத்துல பாருங்களேன், பேசிக்குன்னு இருக்கும். ஸோ அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஸ்டிக்னு இருக்கும். ஆர்டிஸ்டிக் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதை லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் ஆர்டிஸ்டிக் 4ன்னு இருக்கும். கரெக்டாக வந்து இது தெரியுதா, இதை கிளிக் பண்ணுறங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். சென்டரில் பாருங்களேன் 100ல் இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஓகே, ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறங்க. இப்போ அந்த பர்சனோட ஸ்கின் கலரும் பாருங்களா, இது பிஃபோர் த ஸ்கின் டோன், இது ஆஃப்டர் த ஸ்கின் டோன். இது எப்படி வேறெல்லாம் சேஞ்ச் ஆகுன்னு பாருங்கள். இது பிஃபோர் இமேஜ் பிஃபோர் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். இது ஆஃப்டர். ஜஸ்ட் அது ஒரே கிளிக் தான் பண்ணும். ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் ஒரே கிளிக் தான் பண்ணும். ஓவரால் ஃபோட்டோட லுக்குமே சேஞ்ச் ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக அண்ட் வேறு லெவலான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சிருக்கணும். அப்புறம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணலாமே. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஃப்ரீ தானே, ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணும்போது யாராச்சும் ஒருத்தருக்காக ஹாப்பியாக இருக்கும்ல, எனக்கு ஹாப்பியாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுறங்க. அண்ட் என்ன எங்கே ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ஹேண்டில் வச்சிருக்கேன். ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. நான் லேட்டஸ்ட் அப்டேட்டில் நான் அங்கே தான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் டாடா பை ஃப்ரம் SD. Yo, microphone check, make it a microphone check. Give it a microphone, I make it a microphone dead. Don't step to me, newbie, I could truly be moody. I could have played the fucking Grinch in the movies. I've been a part-time shadow cat, part-time. That is not a guy that I would ever want to try to battle rap. Snap, crackle, pop, mind fried to a crisp, make an MC into a wide-eyed lunatic.